அவருடைய வலுவான சுமைகளையும் அவருக்கு மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார். யாரு? ரசூலா இறக்கி விடுவாரு. அவரை அக்செப்ட் பண்ணுங்க. எனவே எவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் இந்த ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்ங்கிறான். 7:157. ரசூலாவை ஃபாலோ பண்ணால் விலைவாசி குறையும், ரசூலாவை ஃபாலோ பண்ணால் பெட்ரோல் ரேட்டு குறையும், ரசூலாவை ஃபாலோ பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, சுகாதாரமாக வாழ்வீங்க. இதெல்லாம் எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கோமா மனித குலத்துக்கு? அப்போ அல்லாஹ் அருளியை தான் நம்ம மறைச்சிட்டோம். நமக்கு மட்டும் ஏதாவது சலுகை காமிச்சிருங்க, எங்களை ஒரு ஓரமாக வாழ விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அல்லாஹ் மேலே கடமையா இல்லையா? அப்போ இந்த சுமைகளை இறக்குனாருன்னு ரசூலா சொன்னாங்களே, என்ன சுமை வச்சுருந்தாங்க சஹாபாக்கள்? மூட்டையை தூக்கிட்டு இருந்தாங்களா? விலங்குகள் என்ன வச்சுருந்தாங்க? விலங்குகளில் பிணைக்கப்பட்டிருந்தாங்களா சஹாபாக்கள்? எந்த விலங்கு? பொருளாதார விலங்குகள் நம்ம இன்னைக்கு பிணைக்கப்படலை. எவ்வளோ சமுதாய சுமைகள் நம்ம மேலே சுமத்தப்படலை. இன்றைக்கும் எடுத்துங்க, என்ன சொல்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க ரெஸ்ட்டு, பனி இஸ்ராயேல் கிடச்ச மாதிரி அந்த 5 நாள் 6 நாள் வேலை செஞ்சு சனிக்கிழமை ஓய்வு நாளுன்ட்டு இந்த ஓய்வு நாள்லையும் போட்டு இப்போ எங்களை பாடாப்படுத்துறீங்க. இப்பயும் உட்கார முடியல. ஏன்? 6 நாள் ஓடிட்டு வந்து உக்காந்துருக்கோம். அதானே 6 நாள் மாடு மாதிரி வேலை செஞ்சுருக்கோம். 7வது நாள் இன்றைக்கி தூங்க வேண்டிய நாள், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள். இங்கே உட்காந்து பயானுன்னா வர்றதுக்கு சிரமப்படுறோம். ஏன் இந்த நெருக்கடினா இதுதான் விஷயம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை மாற்றினதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அசல் ஃபஜிலத்தி இப்படி மாறிச்சுன்னா உலகமே திருந்திடும், இஸ்லாத்தை நோக்கி வந்துடும். இதுக்கு தான் அவன் பயப்படுறான், வேற எதுக்குமே அவன் பயப்படல. நீ சஜிதா கண்டிப்பாக நீ 100 வாட்டி செய்ய அவன் பயப்படல. நம்மளும் அடித்து சொல்லிட்டோம், டே நமக்கு அப்படி ஒரு ஐடியாலாம் கிடையாது, கிலாஃபத்தெல்லாம் எங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது, நாங்கள் அப்படி கொண்டு வர மாட்டோம்னு நாம் சொல்கிறோம். இருந்தாலும் என்ன சொல்கிறான்? என்னடா பண்ணுறது, முஸ்னதா முதல்ல இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கே, என்ன பண்ணுறது, 61 இப்படி ஒரு வசனம் இருக்கே, நடந்து தொலைஞ்சிருந்தாலும் நம்ம பயப்படுறோம், அது நீ தான் பண்ணுவேன்னு எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிறான். ரோஹிங்கியாவை பார்த்து அடிக்கும்போது அந்த புத்த பிஷுட்ட கேட்குறாங்க. புத்த பிஷு அவன் தான் ஆர்டர் போட்டவன், முஸ்லீம்களை கொல்லுங்க, இது நன்மையான செயல்னு ஒரு ஃபத்வா கொடுத்துனான். போட்டு உயிரோடு எரிச்சாங்க. எரிச்சுட்டு இருக்கும்போது பிபிசின்னு நினைக்கிறேன், பிபிசியோ சிஎன்எனோ 2 பேரில் யாரோ ஒரு ஆள் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறான். அந்த இன்டர்வியூ டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க, ஹிந்தியில் இதில் போட்டிருந்தாங்க, இங்கிலீஷ்லேயே பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூவில் அவன் சொல்கிறான், ஏங்க இந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஒரு மதகுரு மதத்தில் இருக்கீங்க, அவங்களும் ஒரு முஸ்லீம்கள், அவங்க பலவீனமாக இருக்காங்க, அவங்கள போய் ஏங்க நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பாவிகள், அதில் மாற்று கருத்தே கிடையாது, அவங்க எதுவுமே பண்ணல, அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது, அவங்க கிட்ட ஒரு புக் இருக்கு.